எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் எட்மண்டன் போனது, பர்ச்சேஸ் பண்ணது, கோவிலுக்கு போனது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கே வந்து காஸ்கோ போனோம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. காஸ்கோவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ஹோல்சேல் ஷாப்பு. அங்கே க்ராசரிஸ் தாண்டி கிளாத்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கிடைக்கும். பல்காக இருக்கிறதுனால சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். அங்கே கண்டிப்பாக மெம்பர்ஷிப் கார்டு வேணும். நாங்கள் இங்கே வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. ரொம்ப அவசியமான பொருள் மட்டும் தான் வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். எட்மண்டன் காஸ்கோவில் இருக்கோம். இன்னும் ஒரு 4 மந்த்ஸ் இல்லை 5 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் இங்கே வருது. ரொம்ப பேசிக்காக தேவையானது மட்டும் தான் வாங்குறது. நிறையா ஷாப்பிங்லாம் கிடையாது. பாடி வாஷு, க்ரீமு, லிக்விடு அந்த மாதிரி வாங்குறது தான். கோல்டு பாருங்க வச்சுருப்பாங்களே, எனக்கு தெரியல எடுத்துருப்பாங்க. இப்போ இதை வாங்குறோமோ இல்லையோ பார்த்துக்கிறதுல ஒரு சந்தோஷம். கோல்டு விலை விற்கிற விலைக்கு இதெல்லாம். ஆனால் இது ஒரு கலர் பாரு, ரொம்ப 24 கேரட் எல்லோ கோல்டு. அது ஒரு கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்மா இங்கே ஸ்வெட்டர், நிட் ஸ்வெட்டரில் நல்லா இருக்கும். இங்கே சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா க்ரோசரிஸ் தாண்டி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் பல்காக வாங்குவாங்க. பட் நாங்கள் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றதுனால ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கஷ்டம் இங்கேன்றதுனால நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கலை. இது கட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தாலே டெம்ப்டிங்காக இருந்தது எனக்கு. மூஸாக நம்ம வந்து சாப்பிடவே இல்லை. இங்கே வந்தால் இந்த கோகனட் வாட்டர் வாங்குவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் இளநியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். வேறு வழி இல்லை, இங்கே கிடைக்கிறது தான் குடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது தாய்லாண்ட்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இவங்க கிர்க்லாண்டுன்றது இவங்களோட ஓன் ப்ராடக்ட்டு. இந்த டெய்ரி செக்ஷனில் ஒரு சின்ன பேக் மில்க் மட்டும் வாங்கணும். ஏன்னா 2 days காஃபி குடிக்கிறதுக்காக ரூமில் அப்படின்றதுனால. ஒரு கிலோவா? அது பரவாயில்லையா? 1 கிலோ இது வந்து காஸ்கோ வந்தால் எப்போயும் வந்து காஃபி குடிக்கும். டார்க் ரோஸ்ட். எப்பயுமே அன்சால்டட் பட்டர் வாங்கிட்டு நெய் காய்ச்சிக்கிறது. அதுக்காக ஒரு 3 பார் வாங்கியிருந்தேன். அதில் எடுக்கிற மாதிரி கழிக்கிறது வரண்டாக்கா தான். இன்னும் எடுக்கவே இல்லை. திருப்பி சொல்லு. நம்ம இந்தியன் ஸ்டைல் தயிர், ப்ளைன் இந்தியன் ஸ்டைல் யோகாட். நான் இது வாங்கலாம் இல்லை, நெய் எவ்வளோ பெரிய கேனில் கிடைக்குதுன்றதுக்காக காமிக்கிறேன். இதெல்லாம் நம்மளே காய்ச்சிக்கலாம். ஏன்னா என்ன ஃபுல்லாக இந்தியன் ஃபுட்லாம் என்னது இந்தியன் ஃபுட்லாம். இது வந்து என்ன சமோசா சட்னி, க்ரீன் சட்னி, டாமரின் சட்னி, செஷ்வான் ஸ்டைல். இவ்வளோ தேவை 1.5 கிலோ தேவையா நம்மளுக்கு? சின்ன பாக்கெட்டே இல்லை. ஈஸ்டர் வரப்போகுதுன்றதுனால லிண்ட் பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னி ஷேப்பில் வந்து சாக்லேட்ஸ்லாம் அங்கே இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. அது இது நம்மளுக்கு அங்கேயே கிடைக்குது. ஆனால் வந்து இந்த இது கிடைக்கல, வெறும் எக்ஸ்ட்ரா இது மட்டும் தான் கிடைக்குது. அது வந்துட்டு இதுக்கு ஹாக்கி டீமுக்கு, அது ஹாக்கி டீம் ஜெர்சி. அது இப்போ இது எத்தனை நாள் வச்சுருக்கீங்க? இப்போ எத்தனை நாள் வரைக்கும் வச்சுருக்கோம்? நியூட்ரிஜனோட சன்ஸ்க்ரீனில் அது சம்மர் வரப்போகுது, அதுக்கு தேவை. காட்டுமா? நவீனோவில் வந்து பாடி வாஷ். ஸோ நான் வந்து பாடி வாஷு, சன்ஸ்க்ரீம், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து 3 பேக்கில் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் பாட்ஸு, பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு இதெல்லாம் வந்து ஹோல்சேலில் வாங்குறப்போ 3 to 4 months இது வரும். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் வந்து பில்லு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அதான் ஷாக்கிங்காக இருந்தது. விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சது இதுலேருந்து. காஸ்கோவில் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். இதெல்லாம் வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் மெல்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். காஃபி கவர்
இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஸோ தட் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.